அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சான்றோர்கள் பற்றிய தகவல்களில் தேவநேய பாவாணர் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். இவருடைய காலம் 1902 முதல் 1981 வரை. இவர் பிறந்த ஊர் சங்கரன் கோவில். உலகில் முதல் மாந்தன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டம் என்றவர் இவர். இவருக்கு மொத்தம் 174 சிறப்பு பெயர்கள் உள்ளன. இவர் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை 43. தமிழை வடமொழி வல்லாண்மையில் இருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என கூறியவர் இவர். உலக முதன் மொழி தமிழ். இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ். திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவியவர் இவர். இவருடைய வேறு பெயர்கள்: மொழி ஞாயிறு, தனித்தமிழ் ஊற்று, இலக்கணச் செம்மல், தமிழ் மானம் காத்தவர். பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 1974. இவர் 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் இவர். இவருடைய பெயரில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வரும் இடம் சென்னை அண்ணா சாலை. இவருடைய முழு உருவ சிலை அமைந்துள்ள இடம் ராசபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு. இவர் எழுதிய பிற நூல்கள்: தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, திருக்குறள் மரபுரை. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் இவர். சொல்லாய்வு கட்டுரைகள் என்பதை இயற்றியவர் இவர். தமிழ் சொல்வளம் என்ற நூலையும் இவர் இயற்றியுள்ளார். நன்றி.